ஹாய், வெல்கம் டு ஹேமாமணிஸ் கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பராத்தா வித் கட்டா மீட்டா சட்னி. ஒரு காலிஃப்ளவர் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான ஃப்ளாரட்ஸு எத்தனை 10 வேணுமோ, எத்தனை பராத்தாவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே ஒரு 6-7 வரைக்கும் எடுத்துருக்கிறேன். ஒரு 8 பராத்தாக்கு இதை ஒரு பாயில் பண்ணி நல்ல மஞ்சள் உப்பு போட்ட தண்ணியில் பாயிலிங் வாட்டரில் போட்டு டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துடணும். ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம். அப்புறம் பல்லாரி வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா லீவ்ஸ், இந்த ஃப்ளாரட்ஸையும் காலிஃப்ளவர் பூக்களையும் நல்ல பொடியாக வெட்டிக்கலாம். எல்லாம் பொடியாக வெட்டி பட்டரில் சீரகம் தாளித்து, அப்புறம் இந்த வெட்டின காலிஃப்ளவர் அண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு, இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அப்புறம் புதினா லீவ்ஸும் சேர்த்து நல்லா வதக்கின உடனே ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் விட வேண்டாம். தேவையான சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு எடுத்து அதில் உப்பு, கொஞ்சமாக சுகர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சி சப்பாத்தி ரோல் பண்ணி, சின்னதாக ரோல் பண்ணி, அதில் இந்த காலிஃப்ளவர் ஸ்டஃப்பை வச்சு நல்லா மடிச்சுட்டு மறுபடியும் மாவு தொட்டு அந்த ஸ்டஃப் வெளியே வராமல் சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். வட்டமாக சப்பாத்தியாக போட்டு தவாவில் போட்டு சுட்டு நெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி பழம் 3 எடுத்து சுடுதண்ணியில் போட்டு அந்த தோலை மட்டும் பீல் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 10 நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 2 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுட்டு, அது உப்பு, தக்காளி, தோல் உரித்த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு, கொஞ்சம் பட்டரில் கொஞ்சமாக பட்டர் போட்டு சுகர் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன்ஸு, ரொம்ப காரமாக வேணுங்கிறவங்க 3 ஸ்பூன்ஸு. நல்ல ப்ரௌனாக அது வதங்கின உடனே நல்லா வறுத்துட்டு ப்ரௌன் ஆன பிறகு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம்
பெரிய எலுமிச்சம்பழம்னா ஹாஃப், குட்டியாக இருந்தால் 1 புழிஞ்சி விட்டுட்டு அதோடு சேர்த்து இந்த அரைச்சதையும் சேர்த்துடலாம். தக்காளி அரைச்சதை சேர்த்து கொதிக்க வச்சு கொதிக்கும்போது கொஞ்சமாக பட்டர், ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல யம்மியாக புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். பராத்தாவுக்கு ஒரு குட் காம்பினேஷன். வாவ், யமி காலிஃப்ளவர் பராத்தா. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.